ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈடி ஆக்ஷன். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான பருத்தி பால் தாங்க செய்ய போகிறோம். இது நிறைய மருத்துவ குணம் கொண்டதுங்க. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பருத்தி பால் செய்கிறதுக்கு வந்து பாருங்கள், நாங்கள் பருத்தி கொட்டை எடுத்துருக்கோம் பாருங்கள். பருத்தி கொட்டை வந்து இந்த இப்படி தாங்க இருக்கும். பாருங்கள், பஞ்சு இதுகளோட தான் சேர்ந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து இது பருத்தி கொட்டை வந்து 100 கிராம் அளவுக்கு வந்து எடுத்திருக்கேங்க. இதை வந்து இப்போ நம்ம ஊற வச்சுக்க போகிறோம். இது எப்படியுமே ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஊறிச்சுனா தான் நம்மளுக்கு வந்து பால் நல்லா எடுக்கிறதுக்கு வரும். இங்கே பாருங்கள், இது ஒரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. இப்போ தண்ணி நல்லா மூழ்கிற அளவுக்கு ஊற்றிட்டு இப்போ நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கிறலாம். பிசைஞ்சு விட்டு இதை வச்சிடலாங்க. நல்லா ஊறட்டும். இப்போ பாருங்கள், நல்லா எனக்கு வந்து ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுட்டேங்க. இது சாயங்காலம் காய்ச்சிறதுக்காக நான் ஒரு 10 மணியை போல் ஊற வச்சேங்க. சாயங்காலம் இந்த காய்ச்ச போகிறேன். இங்கே பாருங்கள், நல்லாவே ஊறிடுச்சு. இப்போ வந்து இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து அரைச்சிக்கிறலாம். இது வந்து ரொம்ப மருத்துவ குணம் உள்ளதுங்க. வயிறு புண்ணு, வாய் புண்ணு இதுக்கெல்லாம் நல்ல மருத்துவம் தான் இது. இது வந்து அடிக்கடி செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. டீ இதுக குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வாரத்தில் ஒரு தடவையோ இல்லை 15 நாளைக்கு ஒரு தடவையோ அந்த மாதிரி செஞ்சு குடிக்கலாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றியே தான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நல்லா அரைஞ்சிரும். அரைஞ்சி நம்மளுக்கு பிழிஞ்சு எடுக்கிறதுக்குமே நல்லா ஈஸியாக வருங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துட்டு திரும்ப ஒரு தடவை கூட அரைச்சி நம்ம பால் எடுத்துக்கிறலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி புழிஞ்சு எடுக்கலாம். இல்லாட்டி வடிகட்டியில் போட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துடலாம். இது வந்து ரொம்பவே மருத்துவ குணம் உள்ளது தான். இது வந்து நம்மளுக்கு வந்து அம்மை, அக்கி எல்லாம் போடுது பார்த்தீங்களா? அக்கி போடுறவங்களுக்கெல்லாம் இந்த பால் மட்டுமே எடுத்து நம்ம மயில் இறகு வச்சு அந்த புண்ணு மேலேயே அப்படியே லைட்டாக தடவி விட்டோம்னா அந்த புண்ணு வந்து நல்லா ஆறிருங்க. அதே போல் அந்த தழும்பே இல்லாமல் ஆயிரும். அம்மை போட்டிருக்கவங்களுக்கு இதே தான். அம்மை போட்டு ஒருத்தவங்களுக்கு நின்றும். அந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரி பருத்தி பால் நல்லா திக்காக எடுத்துக்கிட்டு மயில் இறகு வச்சு தேய்ச்சோம்னா அந்த தழும்பெல்லாம் மறைஞ்சிரும். அவ்வளோ மருத்துவ குணமானது இருந்தது. இங்கே பாருங்கள், இப்போ நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டே பாருங்கள். இந்த சக்கையை கூட வந்து நம்மளுக்கு மாடு இருந்துச்சுன்னா போடலாங்க. அது நல்லா சாப்பிட்ரும். எதுவுமே வேஸ்ட்டு பண்ண வேணாம். ரொம்பவே நல்லது அது. இப்போ பாருங்கள், ஏற்கனவே வடிச்சிட்டேன். அது திரும்ப ஒரு தடவை நல்லா சுத்தமாக வடித்து விட்றேன். எந்த பாத்திரத்தில் நம்ம காய்ச்ச போகிறோமோ அதில் வடித்து விட்றேன். லைட்டாக திப்பி எதுவும் இருந்தால் வந்துடும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வடித்து விட்டாச்சு. இது வந்து சீக்கிரமும் செஞ்சிடலாங்க. இது வந்து பருத்தி கொட்டை நம்மளுக்கு ஊறிடுச்சுன்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம் இது. இப்போ பாருங்கள், இந்த பாத்திரத்துலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிடுறேன் நான். தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கிடலாங்க. நல்லா திக்காக தான் வந்துடும் இது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கரைச்சாச்சு. இப்போ வந்து இதை எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து இப்போ வந்து தேங்காய் அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க. இங்கே பாருங்கள், 1/4 மூடிக்கும் கம்மியாக தான் எடுத்திருக்கேன் தேங்காய். அது கூடவே வந்து ஒரு 4-5 ஏலக்காய் சேர்த்துக்கிறலாம். ஏலக்காய் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இது தேங்காய் துருவின மாதிரி வேண்டாம். கொஞ்சம் லைட்டாக நசுங்கி வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப துருவின மாதிரி வேணாங்க. கொஞ்சம் நைஸாக அரைச்சிடலாம். இப்போ நான் காட்டுறேன், அந்த மாதிரி அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், துருவின மாதிரி இல்லை பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிறலாம். இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம வெல்லம் சேர்த்துக்க போகிறோங்க. இது நீங்கள் கருப்பட்டி சேர்க்குறதுனால நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்து வெல்லம் தான் சேர்க்க போகிறேன். இப்போ வந்து 100 பருத்தி கொட்டை எடுத்ததுக்கு வந்து நான் வந்து 150 கிராம் அளவுக்கு வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லம் அதில் வந்து இப்போ மண் இருக்கும். அதனால வந்து இப்போ நம்ம ஒரு அரை கிளாஸோ 1 கிளாஸோ தண்ணி ஊற்றி அதை நம்ம காய்ச்சி தான் எடுத்துக்க போகிறோம். பாகெல்லாம் தேவையில்ல. இங்கே பாருங்கள், கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா கரைஞ்சிரும். நம்ம மண் எதுவும் இல்லாமல் எடுத்துடலாங்க. இங்கே பாருங்கள், இப்போ நல்லாவே கரைஞ்சிருச்சு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ இதை இறக்கி வச்சிடலாம். இறக்கி வச்சுட்டு நம்ம வந்து பாலை தூக்கி வச்சிடலாங்க. இங்கே பாருங்கள், இப்போ பருத்தி பாலை வச்சாச்சு. வச்சு வந்து இப்போ நான் ஹை ஃப்ளேம்லேயே தான் அங்கே வச்சுருக்கேன். வச்சுட்டு நம்ம கை விடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கையில் வந்து நல்லா கொதி வர ஆரம்பிக்கும். நல்லா பொங்கி வர மாதிரி வரும் பாருங்கள்.
இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு கரைச்சி வச்சுக்க போகிறோங்க. இங்கே பாருங்கள், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன் பச்சரிசி மாவு. இது வந்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிடலாம். கட்டி இல்லாமல் நம்ம கரைச்சி வைக்கணும் இது. இந்த பாலில் வந்து இது ஊற்றினா தான் நம்மளுக்கு வந்து திக்னஸ் கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக அது சேர்க்கணும், அரிசி மாவு சேர்க்கணும். நீங்கள் பச்சரிசி மாவோ புழுங்கல் அரிசி மாவோ எது வேணாலும் சேர்த்துக்கிறலாங்க. இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டுக்கிறலாம். இப்போ வந்து பாலை வந்து கிண்டி விட்டுட்டே இருப்போம். கொதி வரையில் வந்து நம்ம அடுப்பை வந்து மீடியமாக வச்சுக்கிறலாம். இந்த பால் வந்து நம்மளுக்கு காய்ச்சலே ரொம்ப வாசமாக நல்லா இருக்குங்க. இது வந்து நம்ம வீட்டில் செய்கிறதுனால கொஞ்சம் பச்சரிசி மாவு கம்மி பண்ணி போடலாம். கடைகள்லலாம் நம்மளுக்கு நிறையா போட்டுருவாங்க பச்சரிசி மாவு, ரொம்ப திக்காக இருக்கும். இது வந்து நம்மளுக்கு பால் தான் மெயினு, அதனால வந்து கொஞ்சமாகவே பச்சரிசி சேர்க்குறேன். இப்போ நம்ம செய்கிறது வந்து எப்படி ஒரு 7, 8 பேர் குடிக்கலாங்க, நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா இந்த மாதிரி நம்மளுக்கு பொங்கி வர்ற வரைக்கும் நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி பொங்கி ஊற்றிடுவோம். இங்கே பாருங்கள், இப்போ கொதி வர ஆரம்பிக்க போகுது. இங்கே பாருங்கள், இப்போ கொதி வருது பாருங்கள். கொதிக்க போகையில் பொங்குது பாருங்கள். இப்போ வந்து அடுப்பை வந்து நம்ம சிம்மில் வச்சுக்கிருவோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறலாம், சிம்மில் கூட வேண்டாம். இது வந்து நம்மளுக்கு வந்து பால் வந்து கொஞ்சம் திரையிற மாதிரி தெரியும். அப்படிலாம் இல்லை, அது அப்படி தான் இருக்கும். பால் அப்படி தான் இருக்கும், திரையிற மாதிரி தான் தெரியும். நம்ம பச்சரிசி மாவு ஊற்றி அதில் கிண்டையில் வந்து சரியாக வந்துடும். இங்கே பாருங்கள், இப்போ கொதி வரவுமே நம்ம பச்சரிசி கரைச்சி வச்சுருக்க பச்சரிசியும் அதோட சேர்த்துடலாங்க. இந்த மாவையும் சேர்த்துடலாம். நல்லா தண்ணியாகவே கரைச்சிட்டு தாங்க சேர்க்கணும். இப்போ இதை சேர்த்து நம்ம கிண்டையில் வந்து நல்லா பால் வந்து திக்காயிரும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட அந்த பாத்திரத்தையும் அலசி ஊற்றிடலாங்க. இது வந்து நம்ம ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவைனாச்சும் செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப நல்லதுங்க பிள்ளைகளுக்கு. இங்கே பாருங்கள், ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போடுறேன். ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து இனிப்பு டேஸ்ட் எடுத்து கொடுக்கணும். இங்கே பாருங்கள், நம்ம கிண்ட கிண்ட திக்னஸ் ஆகுது பாருங்கள். அவ்வளோதாங்க. இது பால் கொதிக்கையில் பச்சரிசி மாவு போட்டு நம்ம ஊற்றிட்டோம்னாலே அடுத்தடுத்து வேலையை முடிச்சிடலாங்க. இப்போ வந்து பாகையும் சேர்த்துடலாம். அதோட வெல்லம் கரைச்சி வச்சுருக்க பாகும் சேர்த்து விட்டுறலாம் அதில். இது சேர்த்து கொஞ்ச நேரம் தாங்க, ஒரு 2 நிமிஷம் தாங்க கொதிக்க விடலாம். அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், நல்லா கொதிக்குது பாருங்கள். கலரும் மாறிடுச்சு நம்ம வெல்லம் சேர்க்கவும். இப்போ வந்து நம்ம வந்து தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் கூட சேர்த்துடலாங்க இது கூட. தேங்காய் இந்த மாதிரி போடையில் வந்து நம்மளுக்கு சாப்பிட்றதுல ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப திப்பி திப்பியாக இல்லாமல் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்குங்க. இங்கே பாருங்கள், நம்மளுக்கு இப்போ எவ்வளோ பருத்தி பால் வந்துருச்சு பாருங்கள். ஒரு பாத்திரத்தில் ஃபுல்லாகவே வந்துருச்சு, 3/4 அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். திக்காகவும் ஆயிடுச்சு பாருங்கள். இது கடைகளில் இன்னும் திக்காக கொடுப்பாங்க. இது வந்து நம்மளுக்கு பால் தான் மெயினுன்றனால கொஞ்சமாக தான் நான் பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன். இன்னும் பச்சரிசி மாவு கூட சேர்க்கலாம், சேர்த்தா இன்னும் கணிசமாக வருங்க. பாருங்கள், அவ்வளோதான். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது பாருங்கள். இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இங்கே பாருங்கள், ஆஃப் பண்ணிட்டு தான் கிளறுறேன். இது வந்து இன்னும் கொஞ்சம் ஆறவுமே நல்லா திக்காகும். இப்போ நான் கொஞ்ச நேரம் ஆற வச்சு காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்போ கொஞ்ச நேரம் ஆறிடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லாவே திக்காக இருக்குது. ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க அந்த பருத்தி பால் குடிக்கிறதுக்கு. அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான பருத்தி பால் ரெடி ஆயிடுச்சு. மருத்துவ குணம் கொண்ட பருத்தி பால். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே உடம்புக்கும் ஹெல்த்திங்க. இந்த பருத்தி பாலை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு நம்மளுக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.